சிவநாடார் அவர்களுக்கும் தானிங்க நாடார் அவர்களுக்கும் நிச்சயம் பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாடார்கள் அரசியல் நிலை மாறதுக்கான சூழல் இருக்கு. உலகத்தில் நிறைய கோடீஸ்வரர் இருந்தாலும் இவர் அளவிற்கு கல்விக்கோ பொது சேவைக்கோ மருத்துவத்துக்கோ செலவு கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வள்ளல் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. HCL என்கின்ற கம்பெனியை ஆரம்பிச்சது போது நடந்தது என்ன, அப்போ இவர் இந்திய மக்களுக்கு செய்த சேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியாவில் கணினி கல்வி கற்றவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது IBM. கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் வேதனை கொள்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கம்ப்யூட்டர் துறை என்றால் முதன்மையான இடத்தில் இந்தியர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் NIT அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்திய மாணவர்களை கம்ப்யூட்டர் கற்க வைத்தார். 7,40,00,000 ரூபாய் மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் சமூக சேவைக்காகவும் செலவு பண்ணக்கூடிய வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திகழக்கூடிய தமிழருக்கு அவங்களாகவே முன்வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கணும். ஏற்கனவே அவருடைய சேவையை பாராட்டி 2008ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. நம்ம என்ன சொல்றோம், இவருடைய சேவைக்கு இவர் இந்தியாவின் மிக உயரிய விருதான நியாயப்படிக்கு பார்த்தா பாரத ரத்னா விருது தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காந்தியோட லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டு சமூக நீதி பற்றியும் இந்திய சுதந்திரத்துக்காக பேசினவர், வெள்ளையனை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் பாரத ரத்னா நிச்சயம் கொடுத்துருக்கணும். ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. ஐயா தானிங்க நாடார் அவர்கள் தமிழர்களுடைய தேசப்பற்றை வாழ்த்தேக்கரை அவர்களிடம் எடுத்து சொல்லி, உங்கள் கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாடார்கள் நினைத்தால் நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா நாடார்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசும் மாநில அரசும் கேட்கும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது இந்தியாவை தாண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய கொடை வள்ளல்களின் ஒரு முதன்மையானவராக இருக்கக்கூடிய சிவநாடாருக்கு நீங்கள் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அப்படின்ற போல ஒரு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. இந்த கோரிக்கை திடீர்னு ஏன் வந்தது? இந்த கோரிக்கை திடீர்லாம் வரல. ஏற்கனவே அவர் உலக அளவில் கொடை வள்ளலில் முதன்மையான இடத்துல இருக்கிறது ஒன்று. அதாவது உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியாவில் முதன்மையாக இருக்காரு. இந்தியாவில் முதன்மையாக இருக்கிறது உலகத்தில் நிறைய கோடீஸ்வரர் இருந்தாலும் இவர் அளவிற்கு கல்விக்கோ பொது சேவைக்கோ மருத்துவத்துக்கோ செலவு கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வள்ளல் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவர் ஒரு தமிழர் உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் பெருமை, தமிழ்நாட்டுக்காரங்கள் நமக்கு பெருமை, இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் பெருமை. அப்படிங்கும்போது 145 கோடி பேர் பெருமைப்பட்டுக்கூடிய அளவிற்கு ஒரு சேவை செஞ்ச தலைவர். இது இப்போ உள்ள விஷயம். ஆனால் இவர் கம்பெனி ஆரம்பிக்கிறார் இல்லையா, HCL என்கின்ற கம்பெனியை ஆரம்பிச்சது போது நடந்தது என்ன, அப்போ இவர் இந்திய மக்களுக்கு செய்த சேவை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக 1977ஆம் ஆண்டு IBM போன்ற, இன்னைக்கு இந்தியாவில் IBM இருக்கு. IBM அப்போ பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனி. அவங்க இந்தியாவில் தொழில் தொடங்க வரும்போது கம்ப்யூட்டரு படித்த மாணவர்கள் யாரும் இல்லை. அவங்க கம்பெனி திறந்தாலும் அங்கே வேலை செய்யறதுக்கு இந்தியாவிலிருந்து யாருமே வரமாட்டாங்க. இந்தியாவில் கணினி கல்வி கற்றவர்கள் கிடையாது. நம்ம கம்பெனியை ஓப்பன் பண்ணால் ஒரு 200 பேர் 300 பேராச்சும் தேவைப்படும். அந்த அளவுக்கு கூட கம்ப்யூட்டர் கற்றவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை விட்டு வெளியேறியது IBM. இந்தியாவில் கல்வி கற்றவங்க யாரும் இல்லை அப்படின்னு புறக்கணிச்சு போனது IBM. ஆமாம். அப்போ போகும்போது சிவநாடாருக்கு ஒரு வேதனை. அவர் அந்த ஃபீல்டில் இருக்காரு. ஓகே, டெக்கில் தான் இருக்கு. HCL கம்ப்யூட்டர் வச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு வேலை, அவர் தமிழராக ஒரு இந்தியனாக அவருக்கு ஒரு என்னடா நம்ம நாடு வல்லரசு ஆகணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உலகிலேயே முதன்மையான நாடாக நம்ம நாடு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நாட்டில் கல்வி கற்பவர்கள் குறைவு எண்ணிக்கை சொற்பளவில் தான் இருக்குது. கம்பெனி நடத்தக்கூடிய அளவிற்கு படித்த கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் வேதனை கொள்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் கணினி கல்வியை பாமரர்களும் படிக்க வேண்டும், எல்லாரும் படிக்கணும். உலகிலேயே கம்ப்யூட்டர் துறை என்றால் முதன்மையான இடத்தில் இந்தியர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நெட்டு கேள்விப்பட்டீங்களா? NIT
நேஷனல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் முக்கியமான ஊர்கள் எல்லாத்துலேயும் இந்திய மாணவர்களை கம்ப்யூட்டர் கற்க வைத்தார். அதுக்கு துணை நிறுவனமாக மாணவர்கள் படிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எக்கச்சக்கமான நிறுவனங்கள் இருந்தாலும் கூட இந்திய அளவில் கனடி கல்வியின் பிதாமகராக இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா கம்பெனியும் இந்தியாவில் வந்து கம்பெனி தொடங்கிறதுக்கு காரணமாக உலகிலேயே அதிக கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இருக்கக்கூடிய நாடாக இந்தியா உருவாவதற்கு அவர் வந்து முயற்சி செய்தார். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அப்போ அவருடைய அந்த சேவைங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான சேவை. அவருடைய கல்வி நிறுவனங்கள் இந்திய அளவில் ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அப்போ அவருடைய சாதனையை போற்ற வேண்டும். கம்ப்யூட்டர் கல்வியை உலக அளவில் இந்தியர்கள் அதிக அளவுக்கு படிப்பதற்கு காரணமாக திகழ்ந்த HCL நிறுவனர் ஒரு நாளைக்கு 7,40,00,000 ரூபாய் மருத்துவத்திற்காகவும் கல்விக்காகவும் சமூக சேவைக்காகவும் செலவு பண்ணக்கூடிய வள்ளலுக்கெல்லாம் வள்ளலாக திகழக்கூடிய இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா SSN கல்லூரி, சிவநாடர் பல்கலைக்கழகம், இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்கள், இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்த தமிழருக்கு அவங்களாகவே முன் வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கணும். நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். எங்கள் கோரிக்கை இதுவரையும் நிறைவேற்றலை. அதனால் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்களுடைய நியாயமான கோரிக்கை, நம்மளுடைய நியாயமான கோரிக்கை, பாரத ரத்னா இந்தியாவின் உயரிய விருது வழங்கணும். ஏற்கனவே அவருடைய சேவையை பாராட்டி 2008ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. அது வந்து 3வது பெரிய விருது இந்தியாவில். நம்ம என்ன சொல்கிறோம், இவருடைய சேவைக்கு இவர் வந்து இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இது வந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டுங்கிறது எங்களுடைய இது. அது மட்டும் இல்லாமல் ஐயா தானிலிங்க நாடார் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். நியாயப்படிக்கு பார்த்தா பாரத ரத்னா விருது தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட வரலாறாக இருக்கட்டும், ஐயா கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சுதந்திரத்துக்காக இழந்து 40 வருஷம் சிறை தண்டனை பெற்ற ஒரே இந்தியர், செக்கெழுத்த செம்மல், வெள்ளையனை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழர். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் அரசு, முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணியிருக்கணும், பாரத ரத்னா நிச்சயம் கொடுத்துருக்கணும். ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. அப்போ காங்கிரஸ் அரசு செய்த தவறை திருத்தி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சேவை செய்த தலைவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் காந்தியோட லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிட்டு சமூக நீதி பற்றியும் இந்திய சுதந்திரத்துக்காக பேசினவர். அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. ஐயா சுப்ராய கவுண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து பல்வேறு சேவைகள் செய்தவர். கவர்னராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்கள் அவர் ஒருத்தர். இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்தியாவில் இருக்க. அவினாசி லிங்கம் செட்டியார், அவங்களுக்கு அப்படி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்போ அரசு வந்து நாட்டின் உயரிய விருதுக்கு தியாகங்கள் செய்த தலைவர்களுக்கு வழங்க வேண்டும். நாடார் சமுதாயத்திலே நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் ஐயா தானிலிங்க நாடார் அவர்களுக்கு நாங்கள் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, அவர் வந்து தமிழ்நாடோடு கேரளா இணையாத போது கேரளா கொச்சி, அதாவது கொச்சி திருவாங்கூர் சமஸ்தானத்துடைய சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக 3 ஆண்டுகள் 1948 இருந்து 3 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவராக இருந்து பல்வேறு சேவைகளை செய்தவர். அதன் பிறகு 1957 இந்திய அளவில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவர். அதாவது 75.8% வாக்கு. அது பல ஆண்டுகளாக அது மிகப்பெரிய
ரெக்கார்டாக இருந்துச்சு. அதற்கப்புறம் 64ல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததுக்கப்புறம் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். இது அவருடைய அரசியல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1980ல் மண்டைக்காட்டு கலவரம் நடந்துச்சு. மண்டைக்காட்டு கலவரம் நடந்ததுக்கப்புறம் நடந்த சமாதான கூட்டத்தில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களிடம் நேருக்கு நேராக கேள்வி கேட்டவர். இந்துக்களுடைய சம உரிமையை வலியுறுத்தும் வகையில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவரிடம் நேருக்கு நேராக சமாதான கூட்டத்தில் கேள்வி கேட்டவர். இதை சட்டசபையிலேயே முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்து முன்னணியுடைய இந்து சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொடுக்கக்கூடிய இந்து முன்னணியுடைய ஸ்தாபக தலைவராக முதல் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கப்புறம் இந்து சமுதாயத்து மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் போராடிட்டு வரார். சுதந்திர இந்தியாவில் இவர் தலைமையில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு 2 லட்சம் பேருக்கு மேலே கூடினாங்கன்றது வரலாறு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர்கள் தான் கூட்ட முடியும். இப்போ இன்னைக்கு நடிகர்களுக்காக போகிறாங்க, அநியாயமாக செத்து போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக ஐயா தாலிங்கடா இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக மகாராஷ்டிராவுக்கு செல்லக்கூடிய தமிழர்களை, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை, அங்கு சிவசேனா கட்சி தலைவராக இருந்த பால் தாக்கரே அவர்கள், அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் இங்கிருந்து பொழைக்க போற தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் மிகப்பெரிய வன்முறையாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது 1984 அந்த நிகழ்வில், அதாவது RSS மாநாடு வருஷந்தோறும் நாக்பூரில் நடக்கும். அந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினர்களாக, கௌரவ விருந்தினர்களாக 2 தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு தலைவர் மராட்டிய மாநிலத்துடைய மிகப்பெரிய தலைவர், சிவசேனாவுடைய நிறுவன தலைவர் ஐயா பால் தாக்கரே அவர்கள். 2வது தலைவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்து முன்னணியுடைய நிறுவன தலைவர் ஐயா தாலிங்கடா அவர்கள். அப்போ அந்த நிகழ்வில் கலந்து போது 2 பேரும் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது தமிழர்களுடைய தேசப்பற்றை, தமிழர்களுடைய உழைப்பை, தமிழர்களுடைய நேர்மையை பால் தாக்கரே அவர்களிடம் எடுத்து சொல்லி, உங்கள் கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், தமிழர்களுக்கு எதிரான வேறு யார் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி, தமிழர்கள் இன்றைக்கு மும்பையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் கோலோச்சுவதற்கு காரணமாக திகழ்ந்தவர் யாரு? ஐயா தாலிங்கடா அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அது இல்லாமல் அவர் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ளவர். 1988 அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் ஏரல்ல டாக்டர் ஹெட்கவருடைய 100ஆண்டு விழாவில் மேடையில் அவர் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை தகவலை சொல்றார். என்னுடைய சீட்டை கிழிப்பதற்கு சித்திரகுப்தன் சீட்டை தேடிக்கொண்டிருக்கிறான். 7 தேடிக்கொண்டிருக்கிறான். நான் இறப்பதற்கு முன் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன்னு சொல்லி பேசி முடிக்கும் போது மயங்கி விழுந்து இறந்து போனார். தன்னுடைய இறப்பை முன்கூட்டியே அறிவித்த ஒரு மிகப்பெரிய தலைவர், தெய்வீக திருமகனார் ஐயா தாலிங்கடா அவர்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருந்தார், அமித்ஷாவை சந்தித்து இருந்தார். அப்போ அவர் கோரிக்கை வச்சது என்னவோ பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்ற போல சொல்லியிருந்தார். அதே போன்று அண்மையில் நடந்த அந்த குரு பூஜைக்கும் போயிட்டு அவர் மரியாதை செலுத்திட்டு இந்த கோரிக்கை வைக்கிறார். அதே போன்று முதல்வர் அவர்களும் மதுரையில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது இந்த கேள்வி எழுப்புறாங்க. அவர் நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்ற போல ஒரு பதிலை சொல்கிறாரு. பட்டு முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அப்படின்ற போல சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 3 வருஷமாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான பதில் எதுவுமே எந்த ஒரு கட்சியுமே முன்னெடுக்காதது ஏன்னு நினைக்கிறீங்க? அதாவது நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு அவர்களுக்கு தகுதியும் இருக்குது, திறமையும் இருக்குது, அவர்களுக்கு செய்த சேவைகளும் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? தமிழர் தந்தை ஆதித்யநாதராக இருக்கலாம், குமரி தந்தை மார்சல் நேசமணி நாடாராக இருக்கலாம், மாப்போ சிவஞான கிராமணியாக இருக்கலாம். இப்படி பல தலைவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு தகுதி இருக்கிறது, அவர் செய்த சேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாடார்கள் இன்னைக்கு அரசியலில், வாக்கு வங்கி அரசியலில் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால் இப்போ நாடார்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வாக்களிப்பார்கள்.
நாடார்கள் நினைத்தால் நாளைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் நாடார்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசும் மாநில அரசும் கேட்கும். இன்றைக்கு நாடார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது, நாடார்களிடம் மிகப்பெரிய ஒற்றுமை வந்திருக்கிறது. இந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்து வைத்தவுடன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாடார் சமுதாயத்துடைய தலைவர்கள், இளைஞர்கள் எல்லாம் போன் பண்ணி சிவநாடார் அவர்களுக்கும் தாலிங்க நாடார் அவர்களுக்கும் நிச்சயம் பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், இது தொடர்பாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், இது ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இது வந்து தமிழர்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. நியாயப்படிக்கு இந்த கோரிக்கையை சட்டசபையில் சிறப்பு தீர்மானமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் நிறைவேற்றி உடனடியாக இந்த பாரத ரத்னா விருதுக்கு தகுதி படைத்த தலைவர்களான சிவநாடார் அவர்களுக்கும் தாலிங்க நாடார் அவர்களுக்கும் நிச்சயம் பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாடார்கள் அரசியல் நிலை மாறதுக்கான சூழல் இருக்கு. எப்படி மாறும்னு சொல்றீங்க? என்ன மாதிரியான மாற்றம்? அதாவது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை, எங்களோட கோரிக்கை நியாயமானது உங்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு தெரியும், தமிழக முதல்வருக்கு தெரியும், எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அவங்க தான், திமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்கு. ஒருவேளை அந்த பாரத ரத்னா விருது வந்து அவங்க ஒரு அரசியல் கருவியா மாற்றாங்களா, இல்ல யூஸ் பண்றாங்களா? அது போல யூஸ் இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் தகுதி படைத்த எத்தனையோ தலைவர்கள், அப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ உண்மையாகவே பாஜக இதில் மக்களுக்கு தேவையான மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கிற அடிப்படையில் இதை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் ஆதரவு பெருகும். இப்போ எப்படி பீகாரில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்துச்சு, அதுக்கு காரணம் என்ன? அவங்க வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து சாதிக்கு எல்லா சாதிக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு 202 சீட்டுகள் ஜெயித்து மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை அங்கே பெற்றிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஐயா தாடிலிங்க நாடார், ஐயா சிவநாடார், ஐயா முத்துராமலிங்க தேவர், ஐயா வ.உ. சிதம்பரனார், ஐயா தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன், ராமசாமி படையாச்சியார், கல்வி தந்தை மூக்கையா தேவர், இந்த மாதிரி மக்களுக்கு பாடுபட்ட மகத்தான தலைவர்கள், சுப்ராய கவுண்டர், இவங்களுக்கெல்லாம் பாரத ரத்னா விருது வழங்குறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் முன்னெடுத்தால் தமிழருடைய பெருமை உலகம் முழுவதும் பறைசாற்றப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ தலைவர் இருக்காங்க. நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு தாலிங்க நாடார், ஐயா தாலிங்க நாடார் அவர்களுக்கும் ஐயா சிவநாடார் அவர்களுக்கும் அவர்களுடைய சேவையை போற்று விதத்தில் பாரத ரத்னா வழங்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயம் நிறைவேற்றுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.